அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூஸ் நவ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று நாங்கள் இலங்கையிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள், அதன் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் என்ற தலைப்பிலே உங்களோடு கலந்துரையாடவிருக்கின்றோம். இன்று நான் முஸ்தபா அன்சார். இன்று என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார் மிஸ்டர் முஹம்மது அஜ்வதீன், சிரேஷ்ட கொள்கை மதிப்பாய்வாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். ஆம், குர்ஆன் பிரதிகள் என்று சொல்வது அல்லாஹுவால் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட, அரபி மொழியிலே அனுப்பப்பட்ட குர்ஆனை உலகத்திலே வாழ்கின்ற 210 கோடி முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இலங்கையில் வாழ்கின்ற நாங்கள் 2 மொழிகளை பிரதானமாக பேசுகின்றோம். குறிப்பாக தமிழ் மொழியை அதிகமாக பேசக்கூடியவர்களும், இன்று அதிகமாக எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் சிங்கள மொழியில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்களும் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்படுவது இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு விடயம் அல்ல. இது 1991 ஆண்டில் இருந்து இந்த மொழிபெயர்ப்புகள் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற நேரம், இலங்கை அரசாங்கம் வழங்கப்பட்ட இந்த குர்ஆன் பிரதிகள் பரவலாக எங்களுடைய சமூகத்துக்கு பிரதியாக இன்று கிடைக்க வேண்டும் என்ற அத்தியாவசியம் இல்லை. இன்று டிஜிட்டல் உலகத்திலே தாராளமாக குர்ஆன் மாத்திரமல்ல, எது வேண்டுமானாலும் நாங்கள் டிஜிட்டல் மீடியா ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, சாதாரணமாக அனைவரும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியிலே நாங்கள் பார்க்கிற நேரம், இந்த பிரதி பண்ணப்பட்ட இந்த பிரதிகள் இலங்கைக்கு வந்து அடைந்து அதை இந்த 2 மொழிகளிலும் வாசித்து பயன்பெறக்கூடியவர்களுக்கு இது கிடைப்பதை தடை செய்வது என்பது ஒரு விடயமே அல்ல என்று நாங்கள் கூற வேண்டும். ஆனாலும் கூட அந்த குர்ஆன் பிரதிகள் இலங்கையில பயன்படுத்துவதற்கு தடை அல்லது அது தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது இன்று ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறியிருக்கிறது, அல்லது சர்வதேசத்தில் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக அண்மையில ஏற்பட்ட நிகழ்வுகள் அதை மாற்றி இருக்கின்றன. அது ஒரு சாதாரண குர்ஆன் மொழிபெயர்ப்பு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை என்பதையும் தாண்டி சர்வதேச ரீதியானதாகவும் 2 நாடுகளுக்கிடையிலான ராஜதந்திர பிரச்சனை ஒன்று உருவாகக்கூடியதாகவும் இது ஒரு பின்னணி வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதான காரணமாக சமூகத்திலே இருக்கின்ற கலந்துரையாடல் என்னவென்று சொன்னால், எங்களுக்குள் இருக்கின்ற இந்த கருத்து வேறுபாடுகள், குழு வேறுபாடுகளின் காரணமாக, குரோத மனப்பாங்குகளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அடிப்படை பிரச்சனை தான் இந்த பிரச்சனையின் மொத்த வடிவமும் என்று பார்க்கப்படுகிறது. மிஸ்டர் அஜ்வதீன் அவர்களே, இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சனையின் அடிப்படை என்ன என்பதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆம், நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். சில திருத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த புனித அல் குர்ஆன் முழு மனித சமூகத்துக்கும் அனுப்பப்பட்ட ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அருட்கொடை. அப்போ இந்த அடிப்படையில் உலகில் வாழ்கின்ற அனைத்து 7 பில்லியன் மக்களுக்கும் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த புனித குர்ஆனை உலகளாவிய ரீதியில் உரிய முறையில், அது டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இருக்கலாம், அல்லது நாம் தொடர்ந்து மரபு ரீதியாக பயன்படுத்தி வருகின்ற அதாவது புத்தக வடிவிலான இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உலகத்தில் அனைத்து மூலை முடுக்குகளையும், அனைத்து பாகங்களையும் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுடைய கைகளிலும் எட்டக்கூடிய வகையில் அது கிடைக்க செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் சவுதி கிலாஃபத் காலத்தில் இருந்து இன்று வரை சவுதி அரேபியாவில் மன்னர் ஃபஹத் குர்ஆன் அச்சக இன்று புதிய வடிவில் நவீனமயப்படுத்தப்பட்ட குர்ஆன் அச்சகம், அதாவது 50க்கும் அதிகமான சர்வதேச மொழிகளில் புனித அல் குர்ஆனை மொழிபெயர்த்து அவர்கள் இலவசமாக இங்கு எந்த ஒரு நபரிடம் என்றும் அறவீடுகள் செய்யப்படுவதில்லை. அவர்கள் அதாவது ஒரு புனித நோக்கத்தின் அடிப்படையில் இலவசமாக நாடளாவிய ரீதியில் இந்த அல் குர்ஆனை அச்சிட்டு பங்கிடுகின்றார். இது அந்த பின்னணியில் பார்க்கும்போது இதனை எந்த ஒரு தளத்திலோ அல்லது எந்த ஒரு பின்னணியிலோ தடுப்பதற்கோ
அல்லது அதன் விநியோகத்தை முடக்குவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதே போல இது இந்த முஸ்லிம்களின் அடிப்படையில், இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம்களின் அடிப்படையில் எமது அரசியல் அமைப்பில் மிக தெளிவாக எமது மத உரிமை உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வடிவில் புனித அல் குர்ஆனை வஹி மூலம் கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டதோ அதே ஆயத்துக்களை நேரடி மொழிபெயர்ப்பை பெறுவதற்கான உரிமை எங்களுக்கு உள்ளது. அதற்கு யாருக்கும் இடையில் இதுக்கு கட்டாயம் அடிக்குறிப்பு போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இப்படி ஒரு தேவை இருக்கவில்லை. 91ஆம் ஆண்டிலிருந்து வருதுதானே. அப்ப அது இருக்கவும் இல்லை. அப்படி அதுக்கான வலுக்கட்டாயமாக திணிப்புகள் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஏனெனில் அந்த உரிமை இலங்கை வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எமது அரசியல் அமைப்பு மூலம் உறுதி செய்யப்பட்டது. எனவே இது தமிழ் இதனை இன்னொரு விளக்கத்தை நான் இங்கு எனது கலந்துரையாடலுக்கு போறதற்கு முன்னர் இன்னொரு விளக்கத்தை கூறிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் என்றால் அரபு பிரதிதான் அல் குர்ஆன். தமிழ் மொழிபெயர்ப்பெல்லாம் சாதாரண புத்தகம் என்ற ஒரு சிந்தனை போக்கும் சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதை ஒரேடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை. ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான். ஒவ்வொரு ஆயத்துக்களும் இறக்கப்படும் போது மனிதர்களை நோக்கி கேட்கின்றான், நீங்கள் இதை படிக்கவில்லை, இதை விளங்கவில்லை, இதை சிந்திக்கவில்லை என்று. அதன் மூலம் எமக்கு அதன் வலியுறுத்துகின்ற விடயம் என்னென்றால், அந்த மக்கள் என்னென்ன மொழிகள் பேசுகின்றார்களோ, என்னென்ன கோத்திரங்களா என்னென்ன பிரதேசங்களில் வாழ்கின்றார்கள், அவர்கள் அறிந்த மொழியில் இந்த குர்ஆன் அவர்களின் கையை எத்த வேண்டும். அதனால் இதற்கு எந்த ஒரு தடைகளோ அல்லது இதற்கான வியாக்கியானங்கள் யாரும் எழுதலாம். தஃப்சீர்கள் தாராளமாக எழுதலாம். அப்படியான நிறுவனங்கள் எழுதுகின்றார்கள். அது ஆய்வு அடிப்படையில் நாங்கள் சில வசனங்களை எடுத்து பல கோணங்களில் அதனை ஆய்வு செய்யலாம். ஆனால் அடிப்படை உரிமை என்பது இறைவனால் இறக்கப்பட்ட புனித குர்ஆன் அதே வடிவில் அந்த சாதாரண பிரஜைக்கு வாசிக்கக்கூடிய, அவர்கள் விளங்குகின்ற மொழி நடையில் வாசிக்கக்கூடிய இதை உறுதி செய்யப்பட வேண்டும். அதுதான் சாதாரண. ஆம், நீங்கள் சொன்னது போன்று குர்ஆனை யார் என்னென்ன மொழிகளிலே அவர்கள் விளங்க முடியுமோ அந்த மொழியிலே விளங்குறது அடிப்படை உரிமை. அதே நேரம் குர்ஆனை அல்லாஹ் கட்டளையிடுகின்ற அந்த நீங்கள் வாசிக்க வேண்டாமா, விளங்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என்ற அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு விளங்க வேண்டும். விளங்குவது அரபு மொழி எல்லாரும் படிக்கிற சாத்தியமில்லை. எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு புத்தகம் என்று சொல்வதை விட இது குர்ஆனை முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற உங்களோட கருத்தை ஏற்றுக்கொண்டவனாக இப்போ நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில் இந்த பிரச்சனையோட அடிப்படையாக ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுது. அதுதான் இந்த ரிவ்யூ கமிட்டி. இந்த தடுத்து வைப்புக்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்போ இப்படியான ஒரு ரிவ்யூ கமிட்டி எப்படி உருவாகியது, அதன் பின்னணி என்ன என்பதை எங்களுக்கு நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அது கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். என்னால் இந்த குர்ஆன் விடயத்தில் பிரச்சனை என்று நோக்கும் போது பல நூற்றாண்டு காலமாக குர்ஆனை இலவசமாக அச்சிட்டு பகிர்ந்தளிக்கும் கிங் ஃபஹத், மன்னர் ஃபஹத் அச்சகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல குர்ஆனை எங்களுக்கு அனுப்பி வைத்த அங்கிருந்த ஒரு தனவந்தர், அவர் நல்ல நோக்கில் இலங்கை மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் அவர் உரிய ராஜதந்திர முறைப்படி நிறுவனங்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட உறவின் அடிப்படையில் உரிய முறையில் அந்த குர்ஆன்களை அனுப்பி வைத்தார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நாங்கள் ஆதாரங்களை நாங்கள் டீப்பாக பார்ப்போம். அதே போல ஏனைய விடங்களை எடுத்து பார்த்தோம்னா இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்பது கூட இந்த விஷயத்தில் குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்பது கூட அது வேற மற்றவர்களின் மொழிபெயர்ப்பு அல்ல. எமது இலங்கையர்கள் முன் செஞ்சு எங்களுக்கு உலகத்துக்காண்டி வழங்கிய மொழிபெயர்ப்பு. இலங்கையர்கள், அதாவது ஜம்மியத்துல் உலமாவின் முன்னாள் செயலாளர் முபாரக் ஹஸ்ரத் அவர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் அவர்கள் மொழிபெயர்த்து இன்று அந்த மொழிபெயர்ப்பு
இந்தியா, மலேசியா, அதுபோல ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கைகள் கூட சென்றடைகின்றது. இந்த பின்னணியில் தான் இது ஒரு அதுல ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. உங்களை மனுஷர்களும் தடை செய்யறது இது புதிசாக செஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல. இல்லை, இது ஒரு நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்க ஒரு விடயம். இலங்கையில தடை செய்யப்பட்டதுதான் ஒரு புதிய விடயம். நீங்க கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். அது இதோட இந்த ரிவ்யூ கமிட்டி என்பது ஏன் உருவாக்கப்பட்டது, அது இலங்கைக்கு தேவைதானா என்ற கேள்வி இன்று பரவலாக பேசப்படுகின்றது. என்றால் ஒரு விடயத்தின் அவர்களின் நடத்தை, அவர்களின் செயற்பாட்டை வைத்துத்தான் மக்கள் தீர்மானிப்பார்கள். இப்படி ஒன்று எங்களுக்கு தேவையா அல்லது அதன் முக்கியத்துவம் பற்றி அவர்கள் உணர்வார்கள். நான் இந்த விடத்தில் அவர்களை தனிப்பட்ட முறையில் பெயர் கூறியோ, அவர்களது சில அவர்களது தியாகங்கள், அவர்களும் சில விடயங்களை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றார்கள். அதனை நாம் மறுக்க முடியாது. அவர்களை விமர்சிப்பதல்ல, ஆனால் பின்னணியை நாங்கள் மிக ஆழமாக ஆராய வேண்டும். ஆய்வாளர் வகையில் இது எனது கடமை. இந்த ரிவ்யூ கமிட்டி என்பது உருவாக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் வழங்கிய காதர் மஸ்தான் எம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கு வழங்கிய பதிலில் அவர் தெளிவாக குறிப்பிட்டார். இந்த ரிவ்யூ கமிட்டி என்பது 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னர் இப்படி ஒரு விடயம் இருக்கவில்லை என்பதை அவர் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். அதே போல அதோட உருவாக்கப்பட்ட பின்னணி அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த குண்டு தாக்குதல் என்பது இன்றைய சூழலில் வாழ்கின்ற அனைவருக்கும் தெரியும். இது நாட்டில் ஒரு அரசியல் லாபத்தை அடைவதற்காண்டி திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல். இது எந்த ஒரு முஸ்லிம்களோ இல்லாட்டி வேறு மதத்தவர்களோ திட்டமிட்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகத்தை வாய்த்து அல்லது ஒரு குர்ஆனை வாய்த்து அதில் ஒரு ஆயத்தை அடிப்படையாக கொண்டு பிற சமூக மக்களை தாக்க வேண்டும் என்று வெளிக்கிட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதல். இது ஒரு முழுமையான ஒரு அரசியல் பின்னணியில் உருவாக்கப்பட்ட இன்றைய ஊடகங்களில் உங்களுக்கு தாராளமாக அறிய முடியும். தடை செய்யப்பட வேண்டியது, அதனால அது தடை செய்யப்பட வேண்டியது வேறு விடயங்கள் அந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டது. அதனால் இது ஒரு மாயை. அந்த உருவாக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு மாயை. அதாவது ஒரு குறிப்பிட்ட 2010 தொடக்கம் இன்று வரையில் ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்பலை நாடளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்டது. அதில் சில மக்கள், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட அதன் யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் எங்கள் அதாவது சிந்தனை பள்ளி அடிப்படையில் எங்களுக்குள் இருந்த சில அகீதா முரண்பாடு, சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு சிலர் கூட்டமாக சென்று ஒரு கூட்டத்தை காட்டி கொடுத்தார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கு இங்கிருந்து இது வருகிறது, சவுதியில் இருந்து வருகிறது, இல்லாட்டி வேறு நாட்டுகளில் இருந்து வருகிறது என்று அவர்கள் இந்த பிரச்சனையின் யதார்த்தத்தை அறியாமல் சமூகத்தை தாங்களே காட்டி கொடுத்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு ஷார்ப்பானது என்று, ஆனால் அவர்கள் அறியாமலே அது சமூகத்தை காட்டி கொடுத்தவர்கள். அந்த பின்னணியில் தான் இந்த சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டு அந்த தொகுப்புகள், அந்த சமூகத்தை ஒவ்வொருத்தராக காட்டி கொடுத்த தொகுப்புகள், ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சில் குவியப்பட்டது. அதே போல அதுக்கு பிறகு, வெடிப்புக்கு பிறகு பல நிலைகளில் கிட்டத்தட்ட 5-6 குழுக்கள், கமிஷன்கள் இந்த சில விஷயங்களை ஆராய்ந்தன. அதுல குறிப்பா பாராளுமன்றத்தில் ஒரு செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என்ற குழுவில் முழுமையாகவே இந்த முஸ்லிம் விரோத விஷயங்கள் தான் முதன்மைப்படுத்தப்பட்டு ஆராயப்பட்டு அதில் சில எடுத்த முடிவுகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அனைத்து விடயங்களும் செய்யப்படவில்லை. இருந்தாலும் சில அதிகாரிகள் அவர்கள் முற்பட்டு இதனை செய்ய வேண்டும், அதற்கு சில பதவியில் இருந்தவர்களும் நாங்கள் இதை செஞ்சால் தான் எங்களுக்கு நல்லம் என்ற அவர்களது தனிப்பட்ட அபிப்பிராயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ரிவ்யூ கமிட்டி என்பது. அதோட உருவாக்கமே பிழை, அதோட கட்டமைப்பு, அதோட எண்ணப்பாடும் பிழை, தவறானது. அடுத்தது, இது ஒரு இனத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ரிவ்யூ கமிட்டி. அப்படியான ஒரு கமிட்டி அவர் மத சார்ந்த விடயங்களை ஆராய்வதா இருந்தால் அது தேசிய மட்டத்தில் இருக்க வேண்டும், அது உரிய முறையில் கெசட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இது கெசட் பண்ணப்படாத ஒரு குறிப்பிட்ட குழுவினரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி குறிப்பிட்ட தெரிவு செய்யப்பட்ட சிலரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தேர்வு குழு. அதனால் இதனை சமூகம் என்ற வகையில், அடுத்தது தேசியம் என்ற வகையில், எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதே போல அடுத்த விடயம் இது உருவாக்கப்பட்ட பின்னணி.
இது அடிப்படை பிரச்சனை, இந்த குழுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது இந்த குழு நியமிக்கப்பட்டதிலிருந்து எதை செய்தார்கள், இதோட ரிலவன்ஸ். நாங்கள் பொதுவாக ஒரு நாட்டின் அபிவிருத்தியை மதிப்பீடு செய்யும் போது, இவலுவேட் பண்ணும்போது அதற்கான சில அடிப்படை கிரைட்டேரியாவை வைத்திருக்கின்றோம். அதுல முதலாவது கிரைட்டேரியா அதோட ரிலவன்ஸ், அது எங்களுக்கு பொருத்தமானதா. எத்தனை மில்லியன் செலவழிச்சாலும் தேவையில்லை. அதுல சில உறுப்பினர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் வீட்டுக்கும் போகல, நாங்கள் சொந்த பாக்கெட்லேருந்து பெட்ரோல் அடிச்சு புஸ்தகத்தை ரிவ்யூ பண்ணுவோம், எங்கட வீட்லேருந்து நாங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒன்னாவது அது ரிலவெண்ட் என்ன, இப்படியான ஒரு மாயையில உருவாக்கப்பட்ட ஒரு ரிவ்யூ கமிட்டி, அது அந்த கமிட்டி என்ன செய்தார், அதோட பொறுத்து அது எங்கட சமூகத்தில் இருக்கிய உண்மையான எங்கட சமூகத்தில் உள்ள உண்மையான ஒரு அபிவிருத்தி திட்டத்துல நாங்க ஒரு நிகழ்ச்சியை, நாங்க ஒரு ஆக்டிவிட்டியை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவதா இருந்தால் அதன் மூலம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். ஆனா இந்த ரிவ்யூ கமிட்டி மூலம் என்ன தீர்வு கிடைச்சது சமூகம், இதன் மூலம் பிரச்சனை இருந்த வளங்கள் சமூகத்துக்கு கிடைத்த பல விடயங்கள் இல்லாம போனது தான் மிச்சம். அதன் மூலம் கிடைச்ச தீர்வுகள் என்றால் வளமையாக கொண்டிருந்தது சில விஷயங்களை, கிடைச்ச தீர்வு எங்களுக்கு அதுல திருத்தி பெறக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இல்லை என்றால் அதை பொறுத்தப்ப அது உண்மையாக இதுல அந்த உருவாக்கப்பட்டது ஒரு மாயை அடிப்படையாக கொண்டு, ஆனால் அதுல பாதிப்படைந்தது சமூகம் என்பது வெளிப்படையானது. இது சம்பந்தமான எந்த ஒரு கருத்தாடலுக்கு நாங்கள் தயாராகிருக்கின்றோம். இது சம்பந்தமான ஆய்வுகள், ஆவணங்கள் எங்களிடம் நிறைய இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை முன்வைக்க தயாரிக்கிறோம். மிக தெளிவான கருத்துரையாடல். இப்ப நாங்க இது உருவாக்கிய பின்னணியை பத்தி கழிச்சோம். இதுல உருவாக்குறதுல முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திட பங்களிப்பு எப்படி இருக்கிறது, சமூகத்தில் ஒரு கலந்துரையாடல் இருக்கிறது, கருத்தாடல் இருக்கிறது, அவர்கள் இதுல ஒரு குறைபாடு செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டு திணைக்களத்திட பங்களிப்பு என்ன இதுல இந்த உருவாக்கத்துல? அது ஒரு முக்கியம். என்னால் இது ஒரு இயற்கையாக உருவெடுத்த பிரச்சனை அல்ல. இது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருப்பட்டுள்ளது. ஒரு பிரச்சனை தான். இது இயற்கையாக வரல. இது ஒரு அனர்த்தமோ இல்லாட்டி வேறுபட்ட ஒரு சர்வதேச சதி அடிப்படையாக வந்ததில்லை. இது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட பிரச்சனை. அதாவது முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து நிறுவனமயப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. அதில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் தளமாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கான அடிப்படை காரணம் எங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட 2021 ஆண்டு தாக்குதல் நடந்தது. 19 2020களில் அந்த நான் சொன்ன கமிட்டிகள், குழுக்கள், பரிந்துரைகள் அமைச்சு மட்டத்துக்கு கிடைக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 2000 எங்களோட ஆவணங்களின் படி 2021 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தான் இந்த குழு நியமிக்கப்படுகிறது. இந்த குழு நியமிக்கப்படுகிறது அந்த 2021 ஆண்டு. அந்த நியமிக்கப்படுகின்ற போது அதுல குழுவோட நியமிக்கப்படுகின்ற போது அப்போது முஸ்லிம் சமய விவகாரம் தொடர்பான ஒரு அமைச்சர் கூட இருக்கவில்லை. அதனால ஒரு ஒத்தியோகத்தர் மட்டும்தான் முஸ்லிம் கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் இருந்தார். அவர் முழுமையாக பிரதான அமைச்சு அவரை கட்டுப்பாட்டில் வைத்துதான் சில கட்டளைகளை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. பௌத்த சமய விவகார அமைச்சு சமயங்கள் விவகார அமைச்சு. அப்ப அது ஒரு கொமாண்டின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அல்லாமல் மக்கள் கலந்துரையாடலுக்கு அதுக்கு அங்கு இடம் கிடைக்கவில்லை. ஒரு அமைச்சர் இருந்தால், மக்கள் பிரதிநிதி அந்த இடத்தில் பொறுப்பாக இருந்தால், அவர் பல தரப்பினரையும் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருப்பார். ஆனால் இந்த இடத்தில் அது நடக்கவில்லை. இது ஒரு வலுக்கட்டமாக உருவாக்கப்பட்ட முஸ்லிம் சமயம் பற்றிய எந்த புரிதலும் இல்லாதவர் அமைச்சராக இருந்ததால ஒரு அது நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் பிழையான எடுகோலின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கமிட்டி. அதே போல இது சம்பந்தமான தேவை பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தால் ஒரு கமிட்டியிலிருந்து இல்லாட்டி இதுல லெட்டர்ல இருந்து அதோட நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யப்பட வேண்டும். ஆனால் முஸ்லிம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அப்படியான ஒரு நீட் அசஸ்மெண்ட்டுக்கு போகவில்லை. ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இப்படி ஒரு கமிட்டியை நியமிக்க சொல்லி கட்டளை வந்ததா, ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குதா? அது சம்பந்தமான பல கடிதங்கள் பாதுகாப்பு அமைச்சில் இருந்து கிடைக்க எல்லா கடிதங்களும் உள்ளன.
இவை அனைத்தும் பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டவை. பாதுகாப்பு அமைச்சில் இருந்து கிடைக்கப்பட்ட அனைத்து கடிதங்களும் எமது கையை கட்டியுள்ளன. இவற்றில் குறிப்பிட்ட விடயங்கள் என்னென்றால், முக்கியமாக வந்து இந்த இஸ்லாமிய இறக்குமதி செய்யப்படுகின்ற இஸ்லாமிய வெளியீடுகளில் அந்தவாதி கருணு அந்தர்கத நவனபவ அதான் அவர முக்கியமான. இதுல வந்து அடிப்படைவாத கருத்துக்கள் இல்லை என்பதை உறுதி செய்யும் அடிப்படையில். அடுத்தபடி வேற இந்தியவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் கிரைட்டேரியா அதை பத்தி ஒன்றும் குறிப்பிடவில்லை. அவர்கள் அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லை. அவர்கள் வந்து இந்த வருகின்ற புத்தகங்களில் அடிப்படைவாத கருத்துக்கள், அதாவது தேசிய ஒற்றுமையை சீர்கக்கூடிய கருத்துக்கள் உள்ளனவா என்பதை பரீட்சிக்கும்படிதான் அவர்கள் கூறினார்கள். இது டிபார்ட்மெண்ட் கொடுத்த கட்டளை. இதுதான் அவர்களோட நார்மலா அவங்களோட வந்தது, அவங்களோட தொடர்பாடல் இருந்த விடயங்கள். அது அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு கசப்பான விடயம். அப்ப அதனை மக்கள் மயப்படுத்தி பொப்புலர் பண்ணுறதுக்கான அப்போதைய டிரெக்டர் ABM அஷ்ரப் அவர்கள் குறிப்பிட்ட உறுப்பினர்களை தெரிவு அது எந்த அடிப்படையை தெரிவு செய்யப்பட்டார் என்பது பின்னர் நாங்கள் பார்ப்போம். குறிப்பிட்ட நான் அவர்கள் பெயரை வாசிக்கவில்லை இந்த இடத்தில். அதை அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள்ல அவர் குறிப்பிட்ட விடயம் என்னென்றால், அவர் 4 ஒப்ஜெக்டிவ்ஸை போட்டு ஒரு கமிட்டியா பேம் பண்றார். அந்த 4 ஒப்ஜெக்டிவ்ஸையும் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், இதுல வந்து ஒன்று வந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு வர கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எங்களுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற புத்தகங்களை வெளியிடுவதற்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குதல், அது ஒரு முக்கியமான ஒப்ஜெக்டிவ். ஆனால் பாதுகாப்பு அமைச்சுக்கு இந்த விஷயங்களை கிளாரிஃபை பண்ண இறக்குமதி செய்யப்படுகின்ற விட அடுத்த விடயம் வந்து இந்த இறக்குமதி செய்யப்பட்ட அடுத்த முக்கியமான விடயம் அவர் குறிப்பிட்டது வந்து பல நாடுகளில் பல மொழிகளில் நாட்டின் சகவாழ்வை இஸ்லாமிய நல்ல விடயங்களை ஊக்குவிக்கக்கூடிய பல நாடுகளில் நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றை மொழிபெயர்த்து நாட்டில் நாங்கள் அறிமுகப்படுத்த வேணும். அதுக்கான பரிந்துரைகளை இந்த குழு செய்ய வேண்டும் என்றது. அப்படியான நல்ல நோக்கங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆனால் எங்களுக்கு பொதுவாக தெரியும், நாங்கள் நிர்வாகிகள் என்ற அடிப்படையில வந்து இப்படியான விடயங்கள்ல பல நோக்கங்களை போட்டாலும் அவர்களுக்கு தேவையானதை மட்டும் தான் செய்வார்கள். அது அடுத்த நோக்கங்கள் அனைத்தும் வெறும் கண்துடைப்பும் ஏமாற்றும். அதே விடயம் இந்த நியமனத்திலும் நடைபெற்று. அதே போல இதுல இன்னொரு விடயம், இதுல நிறுவன ரீதியாக ஏற்பட்ட தவறுல வந்து நான் கண்ட விடயம் என்றால், இதுல வந்து இவங்களோட கருத்தாடல் கடையில ஒரு பாரிய ஒருமைத்தன்மை ஒன்று காணப்படல. அதுக்கு உதாரணம், அதாவது நீங்க கேட்டது போல ஆரம்பத்துல கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷனுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையில கம்யூனிகேஷன்ல அவர் தெளிவாக பாதுகாப்பு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு இடத்துல அவருடைய கடிதத்தில் அவர் 2021 ஆகஸ்ட் 23 මුස්ලිම් කල්චර බුද්ධ சாசன ஆகமிக சாஸ்திரிக கட்டமைப்பு அமாத்தியாச்சு லேக்கம், அதே போல எங்களோட முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவருக்கும் அதை கொப்பி பண்ணியிருக்காரு. அந்த லெட்டர்ல குறிப்பிடுகின்றார் தெளிவாக ஒரு விடயத்தை. அதை நாங்கள் தெளிவாக நாங்கள் எந்த நேரமும் பாதுகாப்பு அமைச்ச நாங்கள் எங்கட தவறான கோணத்தில் நோக்கப்படாது. அவர்களும் முடியுமான அளவு எங்கட எல்லா சமூகங்களையும் கொண்டு சேர்த்து தேசிய ஒற்றுமை அடிப்படையாக கொண்டுதான் சில வலியுறுத்தல்களை வழங்குகிறேன். ஏன்னால் தேசிய பாதுகாப்பு என்பது முக்கியமானது. அந்த தீர்மானம் எடுக்கிறது எங்கட பக்கத்தில் இருந்து அந்த நீங்க சொன்ன காட்டி கொடுப்பவர்களால போன அந்த இதுல வந்து அந்த அந்த இதல்ல அது அவங்க சில அடிப்படையில நல்ல விடயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அதுல நாங்க செல்ல வேண்டிய விடயம் என்றால் இந்த கடிதத்துல குறிப்பிட்டது அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். இவர் இந்த குர்ஆன் சம்பந்தமான இதுல வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட 5வது பேராகிராஃப்ல குறிப்பிடுகின்றார். අදාළ අල් කුර්ආන් ග්‍රන්ථය තුළ අන්දවාදී අදහස් නොමැති බව තහවුරු කර නිර්දේශ ලබා ගැනීම සඳහා ඉස්ලාම් ආගමික වියතුන්ගේ සංගමය වෙත ඉදිරිපත් කරනු ලැබෙන බව සඳහන් කර ඇත. இஸ்லாம் ஆகம வியத்துங்கன்னா உலமா சபையை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருந்த. அது பிற சொல்லுவாங்க, கருணு எசேவுவது அவ்வாறு இருப்பினும் அவ்வாறாயினும் அதால கிரந்த பரிசீலனை கர
අන්දවාදී අදහස් නොමැති බව තහවුරු කර නිර්දේශ ඉදිරිපත් කිරීම එම නිර්දේශය කිසිම පුද්ගලයෙකුට හෝ ජාතියෙකුට හෝ සංවිධානයකුට අහිතකර නොවිය යුතු බවින් இஸ்லாம் அந்த அப்படியான தீர்மானங்கள் அந்த அமைப்பினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அந்த அவரோட பரிந்துரைகள் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது இயக்கங்களையோ அதாவது ஒவ்வொரு நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த அதாவது சிந்தனை பள்ளிகள் பாதிக்காத வகையில தான் அந்த பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்றதை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். இஸ்லாம் ஆகமே සුන්නි ෂියා නිකායන් දෙකෙහි උපසංවිධාන සියල්ලෙන්ගේම නියෝජිත කමිටුවක් හරහා අදාළ නිර්දේශයෙන් ලබාගත යුතු බව அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலேக்கிய அனைத்து சிந்தனை பள்ளிகளிலும் இந்த ரிவ்யூ கமிட்டியில உள்ளடக்கப்பட வேண்டும். தெளிவா இயக்கங்கள் அப்ப இதற்கு அவர் குறிப்பிட்டா அவனுக்கு தெரிஞ்ச மொழியில சுன்னி ஷியா இலங்கையில ஷியா இருக்கிறது 0.001%. அப்ப அப்படிப்பட்ட ஷியாவை கூட அவர் மென்ஷன் பண்ணால் இதுல ஏனைய இதுல எங்களுக்கு தெரியும் தரீகா அமைப்புகள் இருக்குது, அதே போல தப்லீக் அமைப்பு இருக்காங்க, அதே போல தௌஹீத் அமைப்புகள் நாங்க பல்தரப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க, அதே போல இன்னும் நிறைய கிட்டத்தட்ட இலங்கை மொத்த முஸ்லீம் ஜனத்தொகையில 50% இந்த ஒரு அமைப்பையும் சார்ந்தார். அவர்கள் நடுநிலைமையாக அவர்கள் இருந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அப்ப நடுநிலைமையானவர்களை கூட இதுல உள்வாங்கப்பட வேண்டும். எந்த ஒரு தனிநபரையோ இயக்கத்தையோ நீங்க வெளியில விடுவானோம் அவங்களையும் இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு உள்வாங்குங்க என்றதை கமல் குணரத்ன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மிக தெளிவாக குறிப்பிட்டார். குறிப்பா கிரந்தேன்னு தான் சொல்லி குர்ஆன்ன்றது எங்க தனியா வரல, புத்தகங்கள் சொல்லி. அப்ப இதுல அப்ப இதுதான் நீங்க நாங்க கண்ட முக்கியமான பிரச்சனை. இந்த க்ளோஸ இதுல கமிட்டி ரிவ்யூ கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணும் போது இத முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் சரியான முறையில அடையாளம் கண்டு சரியான ஆக்கள் அடையாளம் கண்டு அந்த குழுவை சரியான முறையில நியமிக்க தவறியது என்றதை நாங்க இந்த ஆதாரத்தை அடிப்படையில் தான் குறிப்பின்றோம். எனவே இது இப்படியான பல குறைபாடுகள் இந்த நிறுவன ரீதியாக இது நாங்கள் தனிப்பட்ட முறையில அந்த குறிப்பிட்ட டிரெக்டரையோ நிறுவனத்தையோ குறிப்பிடல, ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய நிறுவன ரீதியான பிரச்சனைகள் இருந்ததாலதான் இன்று இந்த சமூகம் எங்களோட சமூகம் இன்று வரையில இந்த பிரச்சனை இழுபட்டு போகுது. அதுக்கான தீர்வு ஒன்று அடைய முடியாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் எங்கட சைடால் இருந்த நிறைய பிரச்சனைகள். மிக தெளிவான நான் நினைக்கிறேன் எங்களுடைய பார்வையாளர்கள் இந்த பிரச்சனையின் அடிப்படை எங்கிருக்கிறது, இதோடைய குறிப்பாக இந்த ரிவ்யூ கமிட்டி என்ற அந்த விடயம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சிலிருந்து வந்த அந்த தொடர்பாடல் எப்படி இருந்தது, அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கமிட்டி என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா பட்டதா இல்லையா என்பதை மிக தெளிவான ஆதாரங்களோடு ஜனாப் அஜ்வதீன் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்தார்கள். நான் உங்களிடம் முன்வைக்கின்ற அடுத்த கேள்வி, இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், மீள் பரிசீலனை குழுவோட ஃப்ரேம் ஒர்க், அந்த ஆவணம், முக்கிய குறைபாடுகள், இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறதா? இதை இப்போ நீங்க சொன்னீங்க அந்த அவங்களோட அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில வந்த அந்த கடிதமும் இவங்க இது உருவாக்கி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ், முஸ்லிம் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் இதை உருவாக்குறதுக்கு அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் என்ன, அந்த எந்த அடிப்படையில தெரிவு செய்தார்கள், அனைத்து பிரதிநிதிகள் வராமைக்கான காரணம்? ஃப்ரேம் ஒர்க் என்பது ஒரு விடயம், பிரதிநிதிகள் என்றது உறுப்பினர்கள் என்றது இன்னொரு விடயம். அப்ப அதோட பின்னணியை நாங்கள் குறிப்பிட்டிருந்தால் அது தெளிவாக எங்களுக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு வகையத்தில் உறுப்பினர்களை தெரிவு செய்ததில் ஒரு தவறு நடந்துள்ளது, அது பக்கச்சார்பாக தான் நடந்துள்ளது என்பது வெளிப்படை. என்றால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தும் ஏனைய கருத்துக்களை சார்ந்த ஏனையவர்கள் இலங்கையில் கிட்டத்தட்ட இஸ்லாமிய கற்கை சார்ந்த துறையில் PhD செய்தவர்கள் 30 பேருக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், கலாநிதிகள். அதே போல பல்துறை சார்ந்த இது ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுவது வெறுமனே உலமாக்கள் சார்ந்த ஒரு விடயம் அல்ல, இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விடயம். ஏன்னா சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கல்வி சார்ந்த ஒரு விடயம். அதனால
இதுல கட்டாயம் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதே போல சிறந்த சட்டத்தரணிகள் இருக்கின்றனர், சிறந்த ஆய்வாளர்கள் இருக்கின்றனர். இவர்களை உள்வாங்கி இருக்கலாம். இந்த இப்படியான விடயங்கள் முழுமையாகவே புறக்கணிக்கப்பட்டு விளைவைத்தான் நாங்கள் இன்று அனுபவிக்கின்றோம். அடுத்த விடயம் தான் நீங்க கேட்டது இந்த கிரைட்டேரியா. இந்த கிரைட்டேரியா என்பது வந்து ஃப்ரேம்வொர்க் என்று பொதுவாக குறிப்பிட்டோம். அப்ப இந்த ஃப்ரேம்வொர்க்கில் வந்து நாங்கள் சமூக தளங்களில் காண்கின்றோம். வெளிப்படையாகவே அந்த குழு உறுப்பினர்களை குறிப்பிட்டார்கள், ஐயோ இந்த ஃப்ரேம்வொர்க்கை நாங்கள் செய்யலை, எங்களுக்கும் இந்த ஃப்ரேம்வொர்க்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது அது அவங்க தந்தாங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அன்று. இது 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 எதை காட்டுது என்றால், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் அறியவில்லை, ஏதோதானோ என்று அவர்கள் கடமையை விளங்காமல் பணியாற்றுகின்றார் என்பதை அவர்களாகவே கூறுகின்றார்கள் முன் வந்து. அது மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்றால் அந்த அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை தெரியும். நாங்கள் ஒரு ஆள் எங்களோட கையில பாஸ்போர்ட்டை வச்சிருக்கோம், அதை எதுக்கு பயன்படுத்துவோம்னு தெரியாம இல்ல, அது மாதிரியான ஒரு பதில் தான் அது. நான் அவர்களை விமர்சிக்கவில்லை, ஆனால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். என்றால் நிறைய கல்வியாளர்கள், அனுபவப்பட்டவர்கள் இந்த அப்படியான இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இப்படியான ஒரு பதில் வருவது மிகவும் கவலைக்குரிய விடயம். ரைட். அப்ப இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்தாலும் ஒருத்தர் குறிப்பிட்டால், இது வந்து அப்போதைய அந்த கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் டிரெக்டராக இருந்த ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு அவர் தான் செஞ்சாரு, எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்படி டிரெக்டருக்கு மட்டும் இது செய்ய முடியாது இதுல வந்து. ஏன்னா இதுல வந்து அவன் பாதுகாப்பு அமைச்சர வந்த எல்லா கடிதங்களையும் எடுத்தனால் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு வந்து இதுல இந்த வருகின்ற புத்தகங்கள்ல, அதாவது அடிப்படைவாத சிந்தனை, அடுத்தது வந்து உள்நாட்டு சமாதானத்தை சகவாழ்வையும் பாதிக்கக்கூடிய வசனங்கள் இருக்குதான்னு பார்க்கதான் நல்லா குறிப்பிட்டோம். இந்த ஃப்ரேம்வொர்க்கில் உள்ள விடயங்களை நான் ஆழமாக இந்த இடத்தில் ஆய்வு செய்யவில்லை. அப்படி ஆய்வு செய்ய வேண்டாம், அதுக்கு தனியாக ஒரு மணித்தியாரம் தேவைப்படும். இருந்தாலும் நான் ஒரு 2 விடயத்தை மட்டும் குறிப்பிடுகின்றேன். இது அடிப்படையற்ற மிகவும் பிழையான முறையில் எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தப்படாமல், அதாவது தயாரிக்கப்பட்ட நான் கண்ட உலகத்திலே இல்லாட்டி வேறு வகையிலே மிகவுமே ஒரு பின்தங்கிய ஒரு கிரைட்டேரியா ஃப்ரேம்வொர்க் தான் இந்த குர்ஆன் இந்த புத்தக இஸ்லாமிய புத்தகத்துக்காண்டி தயாரிக்கப்பட்ட மிகவும் பக்கச்சார்பான இறக்குமதிக்கான ஃப்ரேம்வொர்க்கா குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனும் அதில் உண்டு. 16 விடயங்களை அவர்கள் லிஸ்ட் பண்ணியுள்ளார்கள், ஐட்டமைஸ் பண்ணி. எல்லாரும் பேசுறது இதுல வந்து 17 விடயங்களை அவர்கள் லிஸ்ட் பண்ணியுள்ளார்கள். அதுக்கான நிறைய தடை செய்யப்பட்ட நூல்கள், எழுத்தாளர்கள், இந்த எழுத்தாளர்களுடைய பெயரை வாய்ச்சால் உலகம் இலங்கை மக்கள் மீது காரி துப்புவார்கள். இவ்வளவு இவற்ற கல்வி அறிவு இந்த அளவு பின் அடைஞ்சிருக்காங்க. இல்ல தயாரித்தவங்க இல்ல, இந்த தடை செய்யப்பட்ட நபர்களோட பெயர்களை வாய்ச்சென்றால் என்னால் அவங்களோட பேச்சுக்கள் விடயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல தாராளமாக இருக்குது. எந்த ஒரு நாடும் அவங்கள வந்து அப்படி ஒரேடியா தடை செய்யல. சில நாடுகள் தடை செய்திருக்கு. அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கூட சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அது மாதிரி உலமாக்க கூட சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி அது அரசியல் காரணத்துக்காண்டி செய்யப்பட்ட விடயங்கள். அந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய கருத்துக்கள் தீவிரவாத கருத்துன்னு சொல்லி முழு நாட்டிலையும் தடை செய்து வந்து ஒரு முட்டாள்தனமான விடயம். இந்த ஃப்ரேம்வொர்க்ல எடுத்துக்கொண்டா எங்களுக்கு முதல்ல இன்னொரு விடயம் தான் 2 ஃப்ரேம்வொர்க் கிடைக்கப்பட்டுள்ளது. ஒன்று அமைச்சர் பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணது சமர்ப்பிச்ச ஒரு ஃப்ரேம்வொர்க், அதுக்கு முந்தி தயாரிக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த 2 ஃப்ரேம்வொர்க்லையும் எடுத்து பார்த்தோம்னா அதுல அடுத்தது இன்னொன்று இந்த குர்ஆனை தடை செய்த ரிவ்யூ கமிட்டி அவங்க பயன்படுத்தின ஃப்ரேம்வொர்க்கும் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அது 2 வித்தியாசமான தான். அதுல ஆரம்ப ஃப்ரேம்வொர்க் அவங்க பயன்படுத்தினது வந்து அதை கண்டது எங்கிட்ட உண்மையாக எங்கிட்ட முஸ்லீம்களோட நிலையை பத்தி இந்த பெயர் தாங்கிய நிறுவனங்களை பத்தி எங்களுக்கு உண்மையான ஒரு கவலை வந்தது. அதில் ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்க, அதாவது அவங்க 2 கேட்டகரி தான் அந்த ஃப்ரேம்வொர்க்ல பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹை ரிஸ்க், ஒன்று லோ ரிஸ்க், அடுத்தது வந்து ஹை ரிஸ்க். அதாவது இதுல வந்து உதாரணமா எடுத்துக்கொண்டா ஒன்று வந்து இப்ப குர்ஆன அவங்க கேட்டகரைஸ் பண்ண புனித குர்ஆன் அரபு மொழியில் ஒரிஜினல் குர்ஆன அதுல குறிப்பிட்டிருக்கீங்க லோ ரிஸ்க் என்று. அந்த லோ ரிஸ்க் என்ற மீனிங் என்னவென்றால், லோ ரிஸ்க் என்பது வந்து அதில்
தீவிரவாத கருத்துக்கள் உள்ளது, ஆனால் குறைவு, லோரிஸ். அதனை இவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள். இதை நான் பேரு இந்த காலம் ஒன்று அந்த டாக்குமெண்ட்ரிக்கு இது பெரிய ஒரு துரோகம் செய்தது. அதை அங்கீகரிப்பது என்பது என்பதால் எப்படி அவர்கள் சாய்த்து கொண்டார்களோ எனக்கு தெரியாது. உதாரணத்தை நான் சொல்ல, இப்ப நாங்கள் ஒரு காலநிலை சம்பந்தமான வானிலை சம்பந்தமான வெதமைப்பை எடுத்து பார்த்தென்றால் எங்களுக்கு தெரியும், தித்துவாகும் போது ஒவ்வொரு நாளும் எங்களோட சோசியல் மீடியாவில் வரும். இந்த அதில் வந்து அவங்க 4 கேட்டகரி பண்ணிப்பாங்க. நோரிஸ் ஒன்று வந்து கிரீன் கலர்லேயும் பச்சை நிறத்துலேயும் நோரிஸ், அந்த பாதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்தது வந்து லோரிஸ் கண்டு போட்டிருப்பாங்க, அதை மஞ்சள் கலர்ல போட்டிருப்பாங்க. அடுத்தது போட்டிருப்பாங்க ஹை, இதுல வந்து மொடரேட் ரிஸ்க். இன்னொன்று அதை வந்து ஆரஞ்சு கலர்ல போட்டிருப்பாங்க. இன்னொன்று இருக்குது ஹை ரிஸ்க், சோப்பு கலர்ல. அப்ப அவங்களே அந்த விஷயத்த 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இதுல வந்து குர்ஆன் லோரிஸ், மொழிபெயர்ப்பு ஹை ரிஸ்க் என்று இந்த மாதிரி மற்ற நாடுகள் இருக்கிறாங்க. சிறுபான்மையா முஸ்லிம்கள் வாழ்கிற நாடுகள் இல்ல. இது வந்து எந்த அனுபவப்படி நான் கண்டதில்லை. ஆனால் இவர்களுக்கு அப்படியான இல்ல. இதுக்கான நாங்கள் செல்லெல்லாம் முழுமையாக வருகின்ற அனைத்து புத்தகங்களும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பது சில தணிக்கைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து நாங்க ஒரு அரசாங்கம், நாங்க வந்து அந்த இறைமை மிக்க அரசாங்கம், எங்களுக்கான உரிமை இருக்கணும். சில விஷயங்களை அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சில விஷயங்களை தணிக்கை செய்யப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இந்த பேசியது வந்து இந்த சமயம் சார்ந்த குறிப்பா அல் குர்ஆனை பற்றி மாத்திரம்தான் நீங்க பேசுகின்றோம். அதே போல நான் அதில் இருக்கக்கூடிய இதுல உங்களுக்கு குறிப்பிட முடியும். இதுல வந்து லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்ன்றதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சில இடங்கள்ல. எந்த அளவு சுரம் அதை செஞ்சுதாங்க. ரைட். அதில் இருக்கக்கூடிய விடயங்கள்ல வந்து அதுல உடம்படக்கூடிய எந்த ஒரு விடயமும் இல்லை. அது முழுமையாக ஒரு அகாடமிக் போரத்தில் சம்மரிக்கப்பட்டு கல்வியலாளர்கள் ஒன்று கூடி, அதே போல துறை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி விவாதித்து இந்த உடன்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். இது அடுத்தது அவர்களுக்கு தேவை ஒன்று நான் குறிப்பிட்ட போல ஒரு சரளமான ஒரு சிம்பிளான ஒரு விடயம். அதுக்காக வேண்டி இப்படியான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் யார் இந்த ரிவ்யூ கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் குறிப்பிடுகின்றார்கள், அவர்கள் இதில் ஈடுபடவில்லை என்பது அது அவர்களோட தூய்மை தன்மையை காட்டுது. ஆனால் அதுல நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கொண்டோம், இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட அவர்கள் கூட உடன்படவில்லை என்பதை தான் அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைத்து தீர்மானங்களும் எடுப்பது இதை அடிப்படையாக. அதுதான் மிகவும் ஒரு பிழையான விடயம். இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தீர்மானத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஃப்ரேம் ஒர்க் அவர்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள். அது மிக பிழையான ஒரு விடயம். மிக தெளிவான கருத்தாளரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நினைக்கிறேன் இலங்கை முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு ஆதாரபூர்வமான கருத்தாடலை நீங்கள் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சௌர் அஜ்வதீன் அவர்கள் மிக தெளிவாக ஆதாரங்களோடு எங்களுக்கு இதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களோட அடுத்த கேள்வியாக, இப்போ குழு உருவாக்கினதுல பிரச்சனை இருக்குது, குழு எடுக்கிற தீர்மானங்கள்ல பிரச்சனை இருக்குது. ஆனா குழு ஒன்று உருவாக்கப்பட்டு நோக்கம் ஒன்று, அது எதிர்பார்ப்புகள், அதோடைய ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது. உண்மையாகவே இந்த குழு உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அடைந்திருக்கிறார்களான்னு கேட்டா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது உண்மையா இந்த தொழில் சார்ந்த ஒரு விடயம். என்ன மதிப்ப இவாலுவேட்டர்ஸ் அடிப்படையில் இவர்களது முக்கியமாக நாங்கள் அப்படியான மதிப்பாய்வு செய்யும் போது குறிப்பிட்ட குழுவுக்கு வழங்கப்பட்ட மேண்டேட் இல்லாட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு என்னென்ன ஒப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அந்த குழு நியமிக்கப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டு அவர்களின் பணியை திறம்பட சரியான முறையில் செய்தார்களா என்று மதிப்பாய்வு செய்யப்படல் வேண்டும். அந்த அடிப்படையில் நோக்கும் போது நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 4 தெளிவான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நியமிக்கப்பட்டாலும் அவர்களின் ஒரு நோக்கத்தின் அடிப்படையாக ஒரு நோக்கத்திற்குள்ளதான் அவர்களது அனைத்து பணிகளும் முடக்கப்பட்டது. ஏனைய விடயங்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான ஆதாரங்களும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அப்படியான புத்தகங்கள் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்டிலிருந்து வெளிவரவும் இல்லை. அப்படியான புத்தகங்களை அடையாளம் கண்டு அவர்கள் மொழிபெயர்த்து சமூகத்துக்கு நல்லம் என்று முழு நாட்டு மக்களுக்கும்
இலவசமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் முஸ்லீம் கல்ச்சரல் திணைக்களம் எந்த ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டதாக எந்த ஒரு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அப்படியாயின் அவர்களின் 4 நோக்கங்களில் ஒன்றுக்குள் மட்டும் முடக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வாறாயின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியில் 25% பணியைத்தான் அவர்கள் இதுவரை செய்து வருகின்றனர். அதனால் அடுத்தது இவர்கள் நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணார்கள், நிறைய விஷயங்களை வாய்ச்சாங்களாம், நிறைய நேர காலத்தை ஒதுக்கி இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்து பணியாற்றி வருகின்றார்களாம். சம்பளம் இல்லாமல், கொடுப்பனவுகள் இல்லாமல். இவை அனைத்தும் அவர்களின் வினைத்திறனின்மையை காட்டுகின்றது. ஒரு விடயத்தை வினைத்திறமிக்க வகையில் செய்வதாயின் அது சரியான முறையில் திட்டமிடப்பட வேண்டும், முறையான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம் கல்ச்சரல் கலாச்சார திணைக்களத்தில் வந்து பணியாற்றுவதற்கு அங்கு இவர்கள் வாலண்டியராக வர தேவையில்லை என்றால் அது அரச அதாவது நிறுவனம் உரிய முறையில் நிறுவப்பட்டுள்ளது, அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அதாவது ஹியூமன் கேபிட்டல் அதுக்கு அவர்களுக்கான உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அதன் மூலம் மட்டும்தான் எமக்கு வினைத்திறனை உரிய இலக்கை அடைய முடியும். இதனை வாலண்டியர் அடிப்படையில் தான் செய்து வர என்றால் அவர்கள்ட்ட வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கு மறைமுகமான வேறு எதுவும் விருப்பங்கள், வேறு எதுவும் காரணிகள் உள்நோக்கங்கள் இருக்கலாம் என்று எம்மால் ஊகிக்க முடியும். நாங்கள் இந்த இடத்திலே இந்த ரிவ்யூ கமிட்டி, அதாவது அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சர் கடிதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. கிரந்தன் அப்படின்னா புத்தகங்கள் என்ற அடிப்படையில் உண்மையாகவே நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள். இப்படி அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற குர்ஆன் உட்பட, குர்ஆன் மொழிபெயர்ப்பு உட்பட பெருமதி வாய்ந்த அறிஞர்களுடைய புத்தகங்களை மதிப்பீடு செய்து அதை பரிந்துரை செய்வதற்கு பல்துறை அறிஞர்கள் இருக்க வேண்டும், ஆய்வாளர்கள் இருக்க வேண்டும், சட்டத்தரணிகள் இருக்க வேண்டும், சட்ட ரீதியான பிரச்சனைகளை இனம் காண்பதற்கு. அதே போன்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சியா சுன்னி என்ற அவர்கள் அந்த பதத்தை பயன்படுத்தி எங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகிற சிந்தனை பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், இயக்கங்கள் நாங்கள் எங்கட பாசையில் சொல்லுவோம், இயக்க பிரதிநிதிகளும் இருக்க வேண்டும் என்ற அந்த குழுவிட கம்போசிஷன் உள்ளடக்கத்தை மீறியதாகத்தான் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த குழுவால எங்களுடைய இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பை தவிர்த்து வேறு ஏதாவது புத்தகங்களுக்கு அவர்கள் பரிந்துரைகள் செய்திருக்கிறார்களா? அது சம்பந்தமான நீங்க இப்ப சொன்னீங்க, அது தவிர இந்த நோக்கத்தை தவிர வேற ஒன்றிலையும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இல்லை என்று. இதை நாங்கள் எப்படி இந்த சமூகம் பார்க்க வேண்டுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல மாத்திரம் ஒரு குவிந்து சமூகத்தையும் பிழையாக வழிநடாத்தி சமூகத்துக்குள்ள முரண்பாட்டையும் உருவாக்கி சர்வதேச ரீதியாகவும் நாட்டுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு பிழையான ஒரு நன்மதிப்பை குலைக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்ற இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் வேறு புத்தகங்களுக்கு இப்படி மதிப்பீடு செய்திருக்கிறார்களா? அப்படி செய்யறதுக்கு தகுதியானவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்களா? இவர் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல புக் ரிவ்யூ என்ற விடயத்தை இவர்கள் செய்து வருகின்றார்கள் நான் அறிந்த வகையில். அதனால பலதரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட 1000க்கும் அதிகமான புத்தகங்களை ரிவ்யூ பண்ணி வெளியிட்டிருக்கின்றார்கள் அறிந்த வகையில். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நான் அவர்களை விமர்சிக்கவில்லை. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அது அவர்கள் குறிப்பிட்ட போல கொடுப்பனவுகளிலும் எதுமற்ற ஒரு வினைத்திறனற்ற நிர்வாக கட்டமைப்புக்குள் அவர்களால் செய்ய முடியுமானது அவ்வளவுதான். அவர்களால் அதுக்கு மேலே செய்ய முடியும். எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லை. அதுக்கான ஒரு SOPs, அதுக்கான வேற தரமான ஒரு மேற்பார்வை முறைமை, இந்த விடயங்கள் இல்லை. இப்போ ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இவர்களில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் அவர்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை எடுத்து பார்த்தென்றால் அவர்களுக்கு அவரை நியமன கடிதத்தின் எடுத்து பார்த்தனால் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இதில் இந்த பாதுகாப்பு அமைச்சிலிருந்து அவரோட நோக்கத்தின் அடிப்படையாக அந்த புத்தகங்களை ரிவ்யூ பண்ணுறது உண்டு. அடுத்தது ரெக்கமெண்ட் ஸ்காலர்ஸ் who are competent to review and recommend imported Islamic books. இதை 2வது ஒப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இதில் ஒரு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த நியமிக்கப்பட்ட குழு
அவர்களுக்கு கூறவில்லை அனைத்து புத்தகங்களையும் நீங்க தான் ரிவ்யூ பண்ண வேண்டும். அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட விடயம், புத்தகம் கிடைக்கப்பட்டால் முதலாவது அதோட உள்ளடக்கத்தை அடிப்படையாக கண்டென்ட் அதை உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு மேலோட்டமாக இதுல பிரச்சனை இருக்குதா இல்லையான்றதை பார்த்து அதை மேலோட்டமாக அப்ரூவ் பண்ண முடியும் என்றால் அவர்களால் அப்ரூவ் பண்ண முடியும். அதோட முடியுது. அது டேபிள்ல ஒரு மீட்டிங்ல அது முடியும். அதை ரிவ்யூ பண்ண சொல்லி இந்த கமிட்டியிட கேட்டு என்றால் டிரெக்டர் கடிதத்துல தெளிவாக இருக்குது. இதுல அதன்படி அர்த்தம் என்றால் எது ஒரு புத்தகத்தை ஆழமாக மீள் பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதற்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றதை இங்க குறிப்பிடுகின்றார். இதுல வந்து ஸ்காலர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அந்த அடிப்படையில பாதுகாப்பு அமைச்சில் இருந்து வந்த ஒரு கடிதத்துல கூட இருக்குது. கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் 50 பேரை கொண்ட ஒரு குழுவை தெரிவு செய்து அவர்களுக்கு பரிந்துரைக்கு அனுப்பியுள்ளார் டிஃபென்ஸுக்கு. அப்ப அதுல எத்தனை பேர் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டார்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு தேடி பார்க்கறதுக்கு இயலும். இதுதான் உண்மையான இது வந்து இந்த கமிட்டிக்கு செல்லல. நீங்க தான் எல்லா புக்கையும் வாசிச்சு நீங்க வாலண்டியரா பெட்ரோல் அடிச்சு கொண்டு வந்து நீங்க இங்க ஆபீஸில் இருந்து கொண்டு புக் ரிவ்யூ பண்ண சொல்லி இந்த கடிதத்தில் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு செல்லல. அவங்களுக்கு கொடுக்காத வேலையா அவர்கள் அந்த கடிதத்தை விளங்கல்ல. அவனோட அப்பாயின்மெண்ட் எதுக்கு வழங்கப்பட்டதுன்றதை இதுவரையில விளங்காம இருக்கேதான் எங்களுக்கு இருக்க பெரிய தெளிவாக செல்லப்பட்டிருக்குது. இவங்க வந்து அப்ப இது பண்ணணும். அப்ப அதுதான் மெயின். ஏன்னா அவங்க அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டா சில புக்களுக்கு தான் ரிவ்யூ தேவைப்படும். என்னால் அவன் கமிட்டி டிசைட் பண்ணும். இதுல சில விஷயங்களை நான் கொஞ்சம் ஆழமா பார்த்தா நல்லமன்றா அப்போ நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போடுறோம். அதுக்கு பிறகுதான் ரிவ்யூ கமிட்டி போடணும். அந்த கமிட்டியில தான் இந்த எல்லா இயக்கங்கள் எல்லாரும் இருக்க வேண்டியது. அப்ப இதுலயும் இருக்கணும். அப்ப அது எல்லாத்துலயும் அது உள்வாங்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த விஷயம் இந்த இடத்துல நடக்கல. ஆமா, மிக தெளிவான இது. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இருந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அல்லது நீங்கள் யோசிச்சு இருக்க மாட்டீர்கள் இந்த கோணத்துல. அப்ப எங்களுக்கு தெளிவா விளங்குது. இப்ப இந்த நியமிக்கப்பட்டிருக்கின்ற இப்ப எங்களுக்கு முன்னால ஊடகங்கள்ல கதைக்கின்ற இந்த தற்போதைய அந்த குழுன்னு சொல்றது அவங்க எல்லா புத்தகங்களையும் மதிப்பீடு செய்யறதுக்கான குழு அல்ல என்றது மிக தெளிவாக சௌர் அஜ்வதீன் அவர்கள் முன்வைத்தார்கள். இப்ப நாங்க எங்களோட கலந்துரையாடல முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்ப இதுக்கு சொல்யூஷனாக ஜனாதிபதி அவர்களுடைய டிஃபென்ஸ் அறிக்கையில கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அவங்களோட முடிவாக வருகிறது அடிக்குறிப்பு. இந்த அடிக்குறிப்பு இந்த இப்ப வந்திருக்கிற இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை ரிலீஸ் பண்ண வேண்டும். அதாவது ஹாபர்ல இருந்து துறைமுகத்தில இருந்து இதை பயன்பாட்டுக்கு வெளியில அந்த இறக்குமதி செய்யவர்களுக்கு உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அடிக்குறிப்பு இடப்பட்டால் மாத்திரமே ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது ஆதாரபூர்வமாக நீங்க எப்படி இதை விளங்கப்படுத்தீர்கள்? அது ஒரு நல்ல கேள்வி. இதுல வந்து இதுல 2 விடயம் இருக்கு. ஒன்று 2025 அக்டோபர் 21 இலங்கை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி சார்பற்ற வகையில் அனைத்து கட்சிகளையும் சார்ந்த அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் ஒருமித்து ஒரே குரலாக உறுப்பினர்கள் அனைத்தும் ஒருமித்து ஒரே குரலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார்கள். இந்த குர்ஆன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குர்ஆனை உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும். இது அடிப்படை உரிமை மீறல். இது வந்து உரிய முறையில் ரிவ்யூ பண்ணப்படவில்லை. அப்படியான அந்த குர்ஆனை தடுப்பதற்கோ ரிவ்யூ பண்ணதுக்கான எந்த அடிப்படையும் இந்த நாட்டில் தேவையும் இல்லை என்றதை சுட்டி காட்டுவதுடன் அவர்கள் குறிப்பிட்ட இன்னொன்றை கொண்ட dissolve the ad hoc review committee. அதாவது ஒரு முறையற்ற முறையில் நியமிக்கப்பட்ட இந்த ரிவ்யூ கமிட்டியையும் கலைத்து விடுவோம் என்று கேட்டுக்கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அனைவரும் இதுல வந்து முக்கியமா கட்சி பேரம் இல்ல பிரதி சபாநாயகர், அதுபோல தற்போதைய முஸ்லிம் சமய விவகார பிரதி அமைச்சர் முனீர் முனப்பர் அவர்கள், அதே போல ரவுஃப் ஹக்கீம், பிற கட்சி ரிஷாத் பதீன், அனைத்து கட்சி தலைவர்கள் உள்பட்ட அனைவரும் இதுல வந்து கபீர் ஹாஷிம் எம்பி அது மாதிரி சிரேஷ்ட உறுப்பினர் அனைவரும் உடன்பட்டு இதுல கையொப்பமிட்டு கொடுத்தாங்க. 2 விஷயம், ஒன்று ரிலீஸ் பண்ணணும், அடுத்தது கமிட்டி வந்து இது வந்து ஒரு அட்ஹாக் கமிட்டி, அதாவது முறையான முறையில் ஒரு முறையற்ற கமிட்டி. அப்ப அது அந்த அடிப்படையில அதுக்கு பிறகு அதுக்கு முன்ன நடந்த இப்ப அதுக்கான பதில் கலந்துரையாடல் போய்கொண்டிருக்கின்றது. அதே போல 2025 7 மாதம் 15
பாதுகாப்பு குழுவோட, அதாவது முஸ்லிம் கலாச்சார சமய பண்பாட்டாளர் திணைக்களத்திட கடிதத்தின்படி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு கூட்டத்தில் 23 ஜூன் 2025 நடைபெற்ற பாதுகாப்பு குழுவில் கூட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தி டிரான்ஸ்லேட்டட் குரானிக் புக்ஸ் presently held at Sri Lanka Customs shall not be released unless accurate footnote with correct interpretations are included on the relevant pages by the original publishers. அப்ப இதுல குறிப்பிடப்பட்ட விடயம் என்னென்றால், அந்த அல் குர்ஆனை அச்சிட்டு வெளியிட்ட மன்னர் அச்சகம் அவர்கள் திரும்ப இதை பெற்று அவர்களாவே இதுக்கு ஃபுட்நோட்டை போட்டு அதை குறிப்பிட்ட பக்கத்துல அந்த குறிப்பிட்ட பக்கத்துல ஃபுட்நோட்டை போட்டு திருப்பி அனுப்பினால் மட்டும்தான் எங்களுக்கு இதை ரிலீஸ் பண்ண சொல்லி அதுல குறிப்பிட்ட. இதுல நான் இதை நாங்க பாதுகாப்பு குழுவை நாங்க விமர்சிக்கல, ஜனாதிபதியை கூட விமர்சிக்கல இந்த விடத்துல. ஆனால் அவர்களுக்கு பிழையான தகவல் இந்த ஃப்ரேம்வொர்க் மூலம் வழங்கப்பட்டது. இந்த ரிவ்யூ கமிட்டியின் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் மூலம் அவர்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டுள்ளார்கள் என்பது தெளிவு. என்றால் உலகத்தில் நான் இதுக்கு ஒரு உதாரணம் குறிப்பிடுறது கேளும். இன்று அல் குர்ஆன் ஆங்கில மொழிபெயர்ப்பு இதே வடிவில் அமெரிக்காவுக்கு போகுது, ஏனைய நாடுகளுக்கெல்லாம் போகுது. எந்த ஒரு 9/11 அட்டாக்கு பிறகு அமெரிக்காக்கள்ல சவுதி அரேபியாவுக்கு அங்க கடிதம் எழுதல, உங்களோட இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கு ஃபுட்நோட் போட்டு அனுப்பினா மட்டும்தான் இனி நாங்க டிரான்ஸ்லேஷனை எடுப்போம். அதே போல உலக யுத்தம் நடக்கிற காலப்பாதியில ஜெர்மனுக்கு போகுது, ஜெர்மன் மொழியில. ஹிட்லர் கூட கேட்கல, இதுக்கு ஃபுட்நோட் போட்டா தான் நாங்க எடுப்போம். ரஷ்யாவில் ஸ்டாலினுக்கு போகுது, குர்ஆன் தடை செய்யப்பட்ட இந்த காலப்பகுதியில். அதுல ஒரு இதுல அப்ப அது அந்த காலப்பகுதியில ஒரு காலத்துல தடை செய்யப்பட்டிருந்தது. பிறகு ஓபன் பண்ணுவாங்க. அந்த காலத்துல கூட அவர்கள் இதுக்கான, அதே போல கம்யூனிஸ்ட் நாடு சைனா, அங்க கூட குர்ஆன் போகுது மொழிபெயர்ப்பு சீன மொழியில, ஜப்பான் மொழியில போகுது, எல்லாம் சவுதி தான். ஏன்னா உலகத்துல நாங்க அனைத்து முஸ்லிம்களும் அங்கீகரித்த, அதாவது அல் குர்ஆனை திரட்டி வெளியிடுகின்ற புனித பணியை அன்று ஹசரத் உஸ்மான் அலி அவர்கள் ஆரம்பித்த பணி இன்று வரையில சரியான முறையில நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஒரு நாடு கூட, ஈவன் இந்தியாவில் இனவாத யுத்தங்கள் நாளுக்கு நாள் வெடித்து கொண்டிருக்கின்ற இந்தியா கூட இன்னும் கேட்கல எங்களை ஹிந்திக்கு நீங்க ஃபுட்நோட் போட்டு தாங்க. அப்படி இருக்கும்போது உலகத்துல முதல் தடவையா குர்ஆனுக்கு ஃபுட்நோட் போட்டு தந்தா மட்டும் தான் நாங்க எடுப்போம் சொன்னது இலங்கை மட்டும். அப்ப இதோட கிராவிட்டி, நாங்க பிரச்சனைய வெள்ளங்காம நாங்க இன்று நாங்க வெற்று வார்த்தைகளை கூறி ஊடகங்களை உசுப்பேற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்க அந்த பின்னணியில தான் 2 பிரிவுகளா பிரிந்து விஷயத்தை விளங்காம எங்களுக்கு நடந்திக்க பிரச்சனை என்று விளங்க இருக்காம நாங்கள் வெற்று கதைகளை கூறி மக்களை சிரிப்பு அதாவது ஜோக்கர்களாக மாற்றி கொண்டு வர்றது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது ஒரு விடயம். அதுல மிக தெளிவாக இந்த விஷயம் உண்மையாகவே சர்வதேச மன்றத்தில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடுகளில் அதே போன்று பெரும்பான்மையாக, அதாவது இந்த இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்கின்ற நாடுகள் கூட இப்படியான ஒரு கேள்வியை அல்லது இப்படியான ஒரு கண்டிஷனை குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை இறக்குமதி செய்வதற்கு அல்லது அதை அனுமதிப்பதற்கு அவர்கள் கேட்கவில்லை என்றதை மிக ஆணித்தரமாக கூறினீர்கள். அதே போல மிக கவலையான விடயம், இலங்கை மாத்திரம்தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறது. அந்த கண்டிஷன் வாரத்துக்கும் காரணம் அந்த பிரேம்வொர்க்கும் அந்த கமிட்டியும் தான் பிழையான வழிகாட்டு. அதாவது இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த இடத்தில் எங்களோட சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அது மாற்று, அதாவது முஸ்லிம் சமயத்தை சாராத அப்படியும் கூற முடியாது. ஏன்னால் இந்த ரிவ்யூ கமிட்டி ஃப்ரேம்வொர்க் அடிப்படையாக கொண்டுதான் அப்படியான முடிவு ஒன்று வந்திருக்குது. அதனால எங்கட சம்மந்தப்பட்டு தான் இந்த வீடியோ நான் சொல்றேன். நாட்டுல தீர்மானம் எடுக்கிற இடத்துல எங்கட சார்பான முஸ்லிம் சமூகத்திலிருந்து போற கருத்துக்களை அடிப்படையாகவே தான் அவர்கள் பிரதான தீர்மானத்தை எடுக்கிறார்கள்.
அப்படி எடுத்த இந்த தீர்மானத்தை நாங்க முஸ்லிம் சமூகம் என்ற வகையில இலங்கையில இஸ்லாமிய வெளியீடுகள் உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலிருந்து வழிந்த வெளியீடுகள் மீதான கட்டுப்பாடுகள், இந்த சமகால தேவை கட்டுப்பாடுகளை சமகால தேவையாக கருதி இது சம்பந்தமான தேசிய அளவிலான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா? அப்படி ஒரு தேவை இருக்கிறதா? கட்டாயம். நாங்கள் அடுத்து அதுக்கு முதல் நான் ஒரு விடயத்தை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த அல் குர்ஆன் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். சவுதியிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த குர்ஆன் பிரதிகள் சம்பந்தமாக அது உரிய முறையில் நாட்டுக்கு வந்ததா என்றது இன்று அதாவது ஊடகங்களில் பலர் வீரவசனம் பேசுகின்றார்கள். நாங்கள் எப்போவோ தீர்மானிச்சிட்டோம், இப்படித்தான் வரவன் வந்து அதை கூட வேலேட் பண்ணி பிழையான முறையில் தான் இந்த குர்ஆன் அனுப்பப்பட்டது, அதனால் வந்த விளைவு தான் இதுன்னு சொல்லி அதை நான் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயப்பாடு ஒன்று எனக்கு இருக்குது. உண்மையில் அந்த இன்று எமது சுங்க திணைக்களத்தை தடைப்பட்டு இருக்கின்ற குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் 26,000 காப்பி. அதில் தமிழ், சிங்களம், சில தர்ஜுமாக்கள், ஜூஸ்களை அடிப்படையாக கொண்டது எல்லாம் மொத்தம் அந்த அளவு இருக்குது. இவற்றின் தடைப்பட்டிருக்கிறதுக்கான இவை பிழையான வகையில், அதாவது நாட்டு சட்டத்தை மீறி அல்லது இலங்கை சுங்க திணைக்களத்தின் சட்ட விதிமுறைகளை மீறி நாட்டுக்கு அனுப்பப்பட்டவையா அப்படி ஒன்று. அது ஒரு பிழையான தர்க்கம். என்னால் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில், அதாவது குறிப்பிட்ட டோனர், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல் நான் ஒருத்தருடைய பேரை குறிப்பிடறதுக்கு விரும்பல, தவிர்ந்து போறது, நான் பேர்களை குறிப்பிடல தனிப்பட்டவர்கள்ட்ட. அந்த டோனர் 2024 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி எங்களுக்கு எங்க நாட்டுக்கு அனுப்பி வச்ச டோனர், அன்பளிப்பாளர், கொடையாளர். அந்த கொடையாளர் அவர் இலங்கை நாட்டின் கான்சல் ஜெனரல் அலுவலகம் ஜித்தாவில் இருக்கின்ற அந்த அலுவலகம் ஊடாக இராஜசந்திர அந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் அந்த குர்ஆன் பிரதிகளை கையளிக்கின்றார். அந்த கையளித்த பிரதிகளை முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் அப்போதைய பணிப்பாளர் ஃபைசல் அவர்கள் தான் பொறுப்பேற்கின்றார். அவரின் பெயருக்கு தான் இது ZAM ஃபைசல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ், அவருடைய பேருக்கு தான் இந்த ஷிப்மெண்ட் அனுப்பப்படுகிறது. டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனுப்பப்படுகிறது. அதுவும் கவுன்சில் ஜெனரல் ஊடாக உரிய பொறிமுறை, அதாவது உரிய முறையில தான் அது கையளிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல எந்த ஒரு வயலேஷனும் நடக்கல. அவர் உரிய முறையில தான் கொடுத்திருக்காரு. அது டிபார்ட்மெண்டோட டிரெக்டருக்கு அனுப்பியிருக்காரு. டிபார்ட்மெண்ட் டிரெக்டர் என்று சாதாரணத்தர் அல்ல, அவர் இந்த ரிவ்யூ கமிட்டி பொறிமுறை அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சட்ட திட்டங்கள் விதிமுறைகளையும் தெளிவாக அறிந்தவர். அதன் அறிந்ததன் பிரகாரம் தான் அவர் அதை எமக்கு பங்கிட முடியும் என்று அவர் உறுதியாக பொறுப்பேற்றுள்ளார். அதே போல நாங்கள் சுங்க திணைக்களத்துடன் விமர்சித்த போது அந்த விடயங்களை நான் இந்த இடத்தில் பேசவில்லை. அது உரிய இடத்தில் அந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அனைத்து ஆவணங்களும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன. அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இது உரிய சட்ட விதிமுறைகளுக்கு சுங்க திணைக்கள சட்ட விதிமுறைகளுக்கு அமையத்தான் உள்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதனால் எம்மால் இதனை ஒன்றும் செய்ய முடியாது. இங்கு தடைப்பட்ட விடயம் நான் குறிப்பிட்ட விடயம். அவர் இதுல இன்னொரு விடயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அவர் அனுப்பியத்துல என்னென்ன புத்தகங்கள் அனுப்பப்பட்டுள்ள கிரந்தங்கள், அனைத்து விடயம் விலைப்பத்தியில் எத்தனை பிரதிகள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் யாருக்கு கையளித்த விடயம் குறிப்பிட்டது. அதே போல இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நான் இந்த சில உறுப்பினர்கள், ரிவ்யூ கமிட்டி உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இவர் 2 மாசத்துக்கு முதல் எங்களுக்கு குர்ஆன் அனுப்பினாரு, நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதுவும் சென்னது கேட்காம திரும்ப அனுப்பினாரு சொல்லி 2 முறை என்ன வயலேட் பண்ணி தான் அனுப்பினேன். அப்போ உண்டு, நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். யார் எதை சென்றாலும் அந்த அவங்களோட நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இருக்கிய ஒப்ஜெக்டிவ்ஸை கூட விளங்கெடுக்க இல்லாத சில இடங்களில் அவங்க சில சட்ட பிரச்சனைகளை பற்றி பேசியாங்க. இது மிச்சம் கவலைக்குரிய விஷயம்.
ஏன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரில் என்ன டாஸ்க் தந்துறத கூட சில இடங்களில் அவங்க மங்களாத்தான் விளங்கினாங்க. அப்போ அதை நான் விமர்சிக்கல. அப்போ இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இதில் வந்து இந்த குர்ஆன் அனுப்பப்பட்டது அது எங்களுக்கு ஆவண ரீதியாக கிடைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் குர்ஆன் ஷிப்மெண்ட் செய்யப்பட்ட திகதி வந்து இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இதில் வந்து 2024 ஏப்ரல் 17 அப்போ அப்போதைய திணைக்கள பணிப்பாளர் அவர்கள் இந்த குர்ஆன் சம்பந்தமான ரிவ்யூ கமிட்டிக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்ரூவலுக்காக வேண்டி. அப்ரூவலுக்காண்டி எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவாரா என்றால் அவர் போடுவார் 2024 ஏப்ரல் 25. அதாவது இந்த கமல்குணோட பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் இல்லை, அதுக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சில் இருந்த வந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். இதில் தாமதங்களை தவிர்த்து கொள்ளும் வகையில் இந்த குர்ஆனை நீங்கள் ரிவ்யூ கமிட்டியில் எடுக்கும் போத இந்த குர்ஆனை வந்து அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். குர்ஆனை வந்து 2 இல்லாட்டி 3 பிரதிகளை நேரகாலத்தோட கொண்டு வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு அது ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த இதுக்கு அப்ரூவலை கொடுங்க. இதுக்குன்னு சொல்லி எதுக்கு ஷிப்மெண்ட்டுக்கான அப்ரூவலை கொடுக்க சொல்லி அவர் இந்த கடிதத்தில் அதை நாங்கள் இதில் சமரிக்கப்பட்ட கடிதத்தில் தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றார். ரைட். அப்படி சொல்லியிருக்கத்தக்க இந்த முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிரெக்டர் வந்து அந்த பாதுகாப்பு அமைச்சரோட வழிகாட்டில் மீறி அவர் என்ன செய்தார், அந்த ஷிப் பண்ணினது வந்து குர்ஆன் கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸரோட அப்ரூவலோட உரிய முறையில் அந்த தனவந்தர் எங்களுக்கு அனுப்பி வச்சது. அந்த நன்கொடைகளை வந்து 2024 ஏப்ரல் 14 ஆனால் 17 இவர் மலிக் வந்து இதில் வந்து ஃபாய்சால் வந்து அவர் ரிவ்யூ கமிட்டிக்கு போடுவார் 2024 ஏப்ரல் 25. அதாவது கப்பல் இலங்கைக்கு வந்த பிறகுதான் வந்தைக்கு கொழும்பு ஹார்பருக்கு வந்த பிறகுதான் அவர் ரிவ்யூ கமிட்டிக்கு போடுறாரு அப்ரூவலுக்கு. அப்போ சரி, அப்போ அது காலம் தாமதமாகி வந்தண்டா ரிவ்யூ கமிட்டிக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. இது நீங்கள் போட்டது வந்து கால தாமதம் என்றால் ஒன்றோல் அவருக்கு அதை சம்மந்தமாக அதை அட்வைஸ் பண்ணலும் இல்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க அதில் வந்து அல் குர்ஆன் அரபியை வந்து 24 அப்ளிகேஷனை போட்டது. 24 தான் ஃபைசல் அப்ளிகேஷன் போடுறாரு. இவங்க 25 அப்ரூவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு தடையும் ஒரு நாளையில் அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னால் அவங்க பாதுகாப்பு அமைச்சு செல்லுது 2 மாதத்துக்கு முதவே அதுகள் எடுத்து நீங்கள் அதுக்கான இதில் அப்போ இதில் வந்து தெளிவான விடயம் என்றால் இந்த அப்ரூவல் இதை வந்து ரிவ்யூ பண்ணதுக்கான சரியான எஸ்ஓபிஸ், அதாவது ஆபரேஷனல் ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜர் வந்து இவங்கக்கிட்ட இல்லை. இவங்க எதை நினைச்சால் அவங்களும் நினைச்சது அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த போட்டால் இப்போ அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. இப்படியான ஒரு அட்ஹாக் ப்ராக்டிஸ் இந்த கமிட்டியில் நடந்திருக்குது. அதே போல் அதை ரிஜெக்ட் பண்ணதும் வந்து ஹார்பருக்கு, இந்த கொழும்பு ஹார்பருக்கு இது ஷிப்மெண்ட் வந்த பிறகு, ஏன்னா கொழும்பு ஹார்பர்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வருது இதை வந்து ஏர்ஜென்ட் இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அது வந்த பிறகு தான் இவங்க வந்து அந்த இதில் வந்து அது ஜூலையில் தான் இது வருது. ரைட், ஓகே. இதுவும் ஜூலை இதில் வந்து 25 தான் இவங்க இதை நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. யாரு? ரிவ்யூ கமிட்டி. அப்போ இதில் வந்து நான் ரிவ்யூ கமிட்டியை கூட செல்லல, இந்த டிரெக்டர், அதாவது அவர் இதை அறிஞ்சிருக்கணும். அவருக்கு இருக்கக்கூடிய அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிட்டி. அப்போ இந்த பாதுகாப்பு அமைத்து தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கு, வழிகாட்டல் ஒன்று கொடுத்திருக்குது. என்றால் வர்த்தகர்களையும் தனிநபர்களையும் பிரச்சனைக்கு உட்படுத்தாமல், அவங்கள அசௌகரியங்களுக்கு உட்படுத்தாமல் அவங்களோட பப்ளிகேஷன்ஸை நேரத்தோடு எடுத்து ரிவ்யூ கமிட்டி அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஷிப்மெண்ட்டுக்கான அந்த அனுமதியை கொடுக்க சொல்லி தெளிவான வழிகாட்டு. அப்போ இதில் நான் செல்ல வேண்டிய வந்து அந்த குறிப்பிட்ட டோனரை நாங்கள் இயக்க கண் கொண்டோ இல்லாட்டி வேறு அடிப்படையிலோ நாங்கள் விமர்சிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. என்றால் அவருடைய எண்ணம் அல்ல அறிந்தது விடயம். அப்போ அந்த விஷயத்தை வந்து அவர் ஒரு தூய எண்ணத்தோடு அவர் இலங்கை நாட்டு மக்களுக்காண்டி தான் அன்பளிப்பை அதுவும் உரிய முறையில் தான் அவர் வழங்கி.
அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப போல் இருக்குது எங்களுக்கிட்ட. இத உண்மையாகவே நீங்கள் மிக தெளிவாக ஆதாரங்களோடு இந்த விடயங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாக இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளுடைய அந்த தடுத்து வைத்தல் என்று சொல்வது இன்று ஒரு சமூகத்திலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. சகல சமூக ஊடகங்களிலும் பல்வேறு கருத்தாளர்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ இது எப்படி ஆரம்பித்தது, இதில் பின்னணி என்ன, ரிவ்யூ கமிட்டி எப்படி நியமிக்கப்பட்டது, அது சரியாக நியமிக்கப்பட்டதா, அதோடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன என்ற பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். நாங்கள் கலந்துரையாடல இறுதி தருவாய்க்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பு குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை உடனடியாக விடுவித்துக் கொள்கிறோன்னா அடுத்த என்ன நகர்வுகளை நாங்கள் செய்யலாம், சமூகம் என்ற வகையில் நாங்கள் எப்படியான நகர்வுகளுக்கு போக வேண்டும் என்கிறத எங்களோட நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? முக்கியமாக எங்களோட கலந்துரையாடல் நோக்கம் வந்து யாரையும் குறை கூறுவதோ அல்லது பிரச்சனைகளை இல்லாத விடயங்களை தெளிவுபடுத்தி கூறுவதோ அல்ல. இருந்தாலும் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் அந்த சில நிறுவன ரீதியாக நடந்த குறைபாடுகளை ஆதாரங்களுடன் இந்த இடத்தில் முன்வைத்தேன். அது அல்லாமல் எந்த ஒரு தனிநபரையும் பெயர் குறிப்பிடவோ அவர்களை விமர்சனம் செய்யவோ இல்லை. என் நோக்கம் தெளிவானது. சந்தர்ப்ப நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த ரிவ்யூ கமிட்டி என்பது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உருவாக்கப்பட்ட ஒரு பிழையான ஒரு தளம். அது பிழையாக உருவாக்கப்பட்டது. அதன் காரணமாக அதன் இலக்குகளை அதனால் அடைய முடியாதுள்ளது. அதே போல எதிர்பார்த்த விடயங்களை நாங்கள் சமூகம் என்ற வகையிலும் சமூகம் எதிர்பார்த்த பலன்களும் அதன் மூலம் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் அந்த குழுவை தெளிவாகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேரும் வெளிப்படையாக கேட்டுள்ளார்கள். இந்த குழு கலைக்கப்பட வேண்டும், இல்லாமப்பட வேண்டும். அந்த கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது ஒன்று. அதே போல மனிதர்கள் பொதுவாக சில சந்தர்ப்பங்களில் அது உணர்ச்சி வசப்படுவார். சில தெளிவின்மை காரணமாக சில விடயங்களில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். சில விடயங்களில் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கலாம். அது தெளிவான உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்களை எந்த ஒரு ரிவ்யூ கமிட்டி உறுப்பினரையோ அல்லது நான் குறிப்பிட்ட போல இந்த புத்தகத்தை அல் குர்ஆனை எமக்கு அனுப்பி வைத்த அந்த தனவந்தரையோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறை கூற தேவையில்லை. அவர்கள் நல்ல உள்ளத்துடன் தான் பணியாற்றி வருகின்றனர். இதில் ஆனால் ஆய்வாளர்கள் அடிப்படையில் நடந்த தவறுகள் என்ன என்றால் அவை இனி வரலாற்றில் மீண்டும் நடக்கப்படாது. இதுதான் நேர நோக்கம். நெவர் எகெயின். நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? இந்த விடயங்கள் திரும்ப நடக்கப்படாது. இதை விட மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் ஒரு சிறந்த பொறிமுறை உருவாக வேண்டும். நாம் தணிக்கை என்பதை நாங்கள் முழுமையாக மறுக்கவில்லை. சில விடயங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும், தணிக்கை செய்யப்பட வேண்டும். அதுக்கான ஒரு ஒழுங்கான பொறிமுறை இருக்க வேண்டும். அந்த பொறிமுறையில் அனைத்து சிந்தனை பள்ளிகளை சேர்ந்தவர்களும் இருக்க வேண்டும். அதே போல கல்வியலாளர்கள், ஆய்வாளர்கள், சட்ட வல்லுநர்கள், துறை சார்ந்தவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இது ஒரு சாராருக்கு மட்டுரிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி இந்த அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் இது சம்பந்தமான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சாதாரணமாக நாங்கள் இந்த குறிப்பிட்ட இதில் சம்பந்தப்பட்டாக்களை பேசி நாங்கள் அவங்களோட மட்டும் இருந்து கலந்துரையாடுவது ஒரு போதுமான ஒரு விடயம் அல்ல. அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இது சம்பந்தமான திறந்த டிஸ்கஷன், செமினார், பப்ளிக் டிபேட் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் இப்படியான இடங்களில் இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்கிருந்து அழைப்பு கிடைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தயங்காமல் வருவோம். அதுக்கு அதுக்கான நாங்கள் உறுதியாக என சமூகத்துக்கும் தேசத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணி மக்கள் தெளிவடைய வேண்டும். உண்மைகளை அடிப்படையாக கொண்டு, யதார்த்தங்களை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் தனிப்பட்ட நபர்களின் அபிலாஷைகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் முற்றிலும் பிழையானது. அது சமூகத்தையும் நாட்டையும்
வழிகட்டுக்கு இட்டு செல்லும். அந்த அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமிய அமைப்புகள், அதே போல எமது சகோதர தரீகா அமைப்புகள், இயக்கங்கள், நிறைய நல்ல இயக்கங்களுக்கு தெரியும். தித்வா போன்ற காலங்களில் நபவியா இயக்கங்கள் போன்ற சமூகத்துக்கு நிறைய சேவைகளை செய்தார்கள். நாங்கள் அவர்களுடன் இருந்து நிறைய கலந்துரையாட வேண்டும், இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் மூலம் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஏனைய அமைப்புகளுடன் இருந்து நாங்கள் கற்று சில விஷயங்களை தொகுத்து அதனை அடிப்படையாக கொண்டு இன்று எமக்கு ஒரு முஸ்லிம் விவகாரம் தொடர்பாக பிரதி அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். நாம் அந்த ஆரம்பத்தில் இவைகள் உருவாகின்ற சூழ்நிலையில் எமக்கு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல ஒரு மக்கள் கருத்தறியக்கூடிய மக்கள் பிரதிநிதி அந்த இடத்தில் இருக்கவில்லை. அதனால் தான் நிர்வாக அதாவது பியூரோக்ராட்டிக் அதுக்கு நிறைய பல வசனங்கள் இருக்குது, அதை நான் பயன்படுத்தல. அவர்களின் அழுத்தம் காரணமாக தான் இப்படியான ஒரு நிர்பந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இன்று அந்த பரவலான கலந்துரையாடலை திணைக்களம் ஆரம்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட அந்த கருத்துக்கள், மக்களின் சிறந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட பரிந்துரை ஜனாதிபதி முன்னிலையில் பாதுகாப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சிலின் பூர்ண அதிகாரத்துடன் இந்த முறைமை முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கான உரிய பொறிமுறை உருவாக்கப்பட்டு அதுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். அதுவரையில எந்த ஒரு தடங்களும் இல்லை. இந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள குர்ஆன் இந்த டிஸ்கஷன்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதும் எந்த ஒரு தடங்களும் இல்லை. ஓரிரு மாதங்களில் அதை தெளிவாக வெளியிடக்கூடிய ஆதாரங்கள், அதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அதனை முதன்மைப்படுத்தி உடனடியாக அந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள 26,000 புனித அல் குர்ஆன் தமிழ் பிரதிகள், இதனை நான் சிங்கள பிரதிகள், இதனை நான் மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிடவில்லை, புனித அல் குர்ஆன் தமிழ் சிங்கள பிரதிகள் வெளியிடப்பட வேண்டும் என்றுதான் நான் வேண்டிக்கொள்கிறேன். மிக தெளிவாக இந்த கருத்தாடலை முடிவுரைக்கு கொண்டு வந்திருக்கிறார் எங்களுடைய சிரேஷ்ட கொள்கை மதிப்பாய்வாளர் சகோதரர் முகமது அஜ்வாதி அவர்கள். இன்று நியூஸ் நவ் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து மிக தெளிவாக சமூகத்தை அறிவுறுத்தி, தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவது இந்த நோக்கமல்ல, எந்த நிறுவனத்தையும் தாக்குவது, ஆதாரபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமான ஒரு தெளிவை சமூகமயப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அந்த அடிப்படையிலே மிக தெளிவாக எங்களோடு இந்த கருத்தாடலை முன்வைத்தமைக்காக உங்களுக்கு நியூஸ் நவ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதே போன்று இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.